முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க, வீட்ல 48 நாளுமே ஷட்கோண கோலம் போட்டு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. விரதம் இருக்கிறதுக்கு இந்தந்த முறை தான் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த 48 நாட்களும் அசைவத்த தவிர்த்துட்டு நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். விரதம் அப்படின்னாலே நம்ம பட்டினியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 3 வேளையும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கிறது. முருகனை வணங்குனா போதும், எல்லா தெய்வங்களையும் வணங்கியதற்கு சமம். அவன் திருவடியை நம்பிக்கையோடு பற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா அவன் அருளால எல்லாமே நல்லதாவே நடக்கும். முருகப்பெருமானுக்கு 48 நாள் விரதம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறதே அவன் அருளால தான்.